அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதுவதிலும் குர்ஆன் ஓதப்படுவதை கேட்பதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குர்ஆனின் செய்தியை புரிந்து கொள்வதற்கும் அதனை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கும் முறையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ரமலான் குர்ஆனின் மாதமாகும். ரமலானின் தனி சிறப்பு மிக்க வழிபாடுகளான நோன்புகள், இரவு நேர தொழுகைகள் ஆகிய எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் குர்ஆனை சுற்றியே அமைந்துள்ளன. குர்ஆனை கற்றுக்கொள்வதும் அதன்படி வாழ்வதற்கு தேவையான தகுதியை வளர்த்துக் கொள்வதும் தான் இந்த மாதத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற முக்கியமான நன்மையாகும். எனவே இந்த மாதத்தில் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய கவனம் எல்லாம் குர்ஆனிலிருந்து பயனீட்டுவது எப்படி என்கிற கவலையிலேயே குவிந்திருக்க வேண்டும். இந்த மாதத்தில் அதிக நேரத்தை குர்ஆனுடன் செலவிடுவதில் நாம் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். நாம் குர்ஆன் ஓதும் போதும் அதன் வசனங்கள் ஓதப்படுவதை கேட்கும் போதும் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். இறைவன் நம்மிடம் சொல்ல விரும்புவதென்ன என்பதை அறிந்து கொள்வதில் கவனம் செலுத்துவதுடன் நம்முடைய இதயத்திலும் சிந்தனையிலும் குர்ஆனை பதிவு செய்து கொள்வதிலும் குர்ஆன் படி வாழ வேண்டும் என்கிற உணர்வை உருவாக்கி கொள்வதிலும் நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தராவீஹ் தொழுகைகளை விடாமல் முறையாக தொழுவதால் உறுதியாக கிடைத்து விடுகின்ற குறைந்தபட்ச நன்மை ஒன்று உண்டு. அது குர்ஆன் முழுவதையும் காதார கேட்க முடிவதுதான். அல்லாஹ்வின் இல்லத்தில் அல்லாஹ்வின் திருமுன் கைகளை கட்டிக்கொண்டு பணிவுடன் அவனது வார்த்தைகளை கேட்பதால் கிடைக்கின்ற ஆன்மீக சுகமும் நலமும் அலாதியானது, விலை மதிப்பு மிக்கது. ஆனால் இதில் இருக்கின்ற முக்கியமான குறைபாடு என்னவெனில், நம்மால் குர்ஆனின் செய்தியை சரியாக உள்வாங்கிக் கொள்ள முடியாமல் போய்விடுவதுதான். அரபி மொழி தெரியாத காரணத்தால் குர்ஆனின் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கும் அதனை மீண்டும் ஒருமுறை புதுப்பித்துக் கொள்வதற்கும் முடியாமல் போகின்றது. எனவே குர்ஆனின் செய்தியை உள்வாங்கிக் கொள்வதற்காக நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைக்க முன்வர வேண்டும். தராவீஹ் தொழுகைக்காக நாம் செலவிடுகின்ற நேரத்தை விட அதிகமான நேரத்தை இந்த உன்னத நோக்கத்திற்காக வேண்டி ஒதுக்க வேண்டியதும் அவசியமாகும். குர்ஆனை ஓதுவதற்கும் அதன் மொழிபெயர்ப்பை வாசிப்பதற்கும் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாள்தோறும் எத்தனை வசனங்களை மொழிபெயர்ப்போடு ஓதுவது? தராவீஹ் தொழுகைகளில் நிர்ணயித்திருப்பதைப் போல நாள்தோறும் ஒரு பாகம் வீதம் நாம் மொழிபெயர்ப்போடு வாசித்து முடிக்கலாம். இவ்வாறாக ரமலான் மாதத்தில் முழு குர்ஆனையும் ஓதி முடித்து விடலாம். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் மாதத்தில் வருவார்கள் என்றும் குர்ஆன் முழுவதையும் ஓதச் செய்வார்கள் என்றும் நபி மொழிகளில் சொல்லப்பட்டுள்ளது. ஆதாரம் புகாரி, முஸ்லிம். அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் அவர்கள். எனவே நாள்தோறும் தராவீஹ் தொழுகையில் ஒரு பாகம் ஓதப்படுவதை கேட்பது என்றும் அதன் பிறகு அவற்றுக்குரிய மொழிபெயர்ப்பை வீட்டுக்கு திரும்பியவுடன் வாசிப்பது என்றும் வழக்கமாக்கிக் கொள்வதுதான் பயனுள்ள சிறப்பான நடைமுறையாக இருக்கும். ஆனால் இதனை கடைபிடிப்பது மிக மிக கடினமானதாகும். வெகு சிலரால் மட்டுமே இவ்வாறு தொடர்ந்து வாசிக்க முடியும். இந்த விஷயத்தில் பலவீனமாக இருப்பவர்களுக்கு நோயுற்றதன் காரணமாக அவர்கள் பலவீனர்களாக இருந்தாலும் சரி, வாழ்வாதாரத்தை ஈட்டுவதற்கான உழைப்பே காரணமாக அமைந்து விட்டாலும் சரி, அல்லது இறைவழியில் பாடுபடுவது காரணமாக அமைந்திருந்தாலும் சரி, குர்ஆனே ஒரு தீர்வை கொடுத்துள்ளது. உங்களுக்கு குர்ஆனிலிருந்து சுலபமாக எந்த அளவுக்கு ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதிக்கொள்ளுங்கள். திருக்குர்ஆன் 73:20. எனவே நம்மால் நாள்தோறும் ஒரு பாகம் வீதம் ரமலானில் குர்ஆன் முழுவதையும் ஓதி முடிக்க இயலவில்லையா? ஒன்று செய்வோம். இந்த ரமலானில் குர்ஆனை ஓதத் தொடங்கி அடுத்த ரமலான் வருவதற்குள் குர்ஆன் முழுவதையும் ஓதி முடிப்பேன் என உறுதி பூண்டு நாள்தோறும் ஒரு ருக்கு அல்லது 1.5 ருக்கு மொழிபெயர்ப்புடன் ஓதவும் வாசிக்கவும் தொடங்கிவிடுவோம். இவ்வாறாக நாள்தோறும் ஒரு ருக்கு அல்லது 1.5 ருக்கு ஓத எவ்வளவு நேரம் ஆகிவிடப் போகின்றது? அந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்குவதில் ரமலான் மாதத்திலும் சிரமம் இருக்காது. ரமலான் முடிந்த பிறகு மற்ற மாதங்களிலும் சிரமம் இருக்காது. ஆனாலும் ஒன்று, இந்த விஷயத்தில் பேணுதலுடன் இடைவிடாமல் நாள்தோறும் ஓதுவதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் என்பதும் மிகவும் அவசியமாகும். நாள்தோறும் ஒரு ருக்கு அல்லது 1.5 ருக்கு வாசிப்பதும் நமக்கு சிரமமாக இருக்கின்றதா? ரமலான் மாதம் முழுவதும் நாள்தோறும் குறைந்தபட்சம் 3 வசனங்கள் வீதம் மொழிபெயர்ப்போடு வாசிக்க தொடங்கிவிடுவோம். பிறகு அந்த பழக்கத்தை ரமலான் அல்லாத மாதங்களிலும் தொடர்ந்து கடைபிடிப்போம். இவ்வாறாக ஓராண்டில் குர்ஆன் முழுவதையும் வாசிக்க முடியாவிட்டாலும் 5 அல்லது 6 ஆண்டுகளில் முழு குர்ஆனையும் வாசித்து முடித்துவிட முடியும்.
இந்த பணியை ரமலான் மாதத்தில் தொடங்கினால் இறைவனின் உதவியும் அருளும் நமக்கு நிச்சயமாக துணை நிற்கும். குர்ஆனை மொழிபெயர்ப்போடு புரிந்து வாசிப்பதோடு நின்றுவிடக்கூடாது. இன்னொன்றையும் நாம் செய்ய வேண்டும். குர்ஆன் வசனங்களை மனதுக்குள் பதித்து கொள்ள வேண்டும். அதனோடு நம்முடைய இதயத்தையும் ஆன்மாவையும் பின்னி பிணைந்து அந்த தொடர்பை வலுப்படுத்த வேண்டும். அதனை செழித்து வளரச் செய்ய வேண்டும். குர்ஆனை ஓதுகின்றவர்கள், அது ஓதப்படுவதை காதார கேட்பவர்கள் எத்தகையவர்கள் தெரியுமா? குர்ஆனை அவர்களை பற்றி கூறுகின்றது. அவர்கள் வெறுமனமே குர்ஆனை புரிதலோடு படிப்பதுடன் நின்று விடுவதில்லை. சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்களில் எத்தனையோ நபர்கள் இவ்வாறு புரிதலோடு வாசிக்கத்தானே செய்கின்றார்கள். அதற்கும் ஒரு படி மேலாக தம்முடைய ஆன்மா, இதயம், ஒட்டுமொத்த உடல் முழுவதையும் அவர்கள் குர்ஆன் ஓதுதலில் ஈடுபடுத்தி விடுகின்றார்கள். அவர்கள் குர்ஆன் ஓதும் போதும் குர்ஆன் ஓதப்படுவதை கேட்கும் போதும் அவர்களின் இதயங்கள் நடுங்குகின்றன. அவர்களின் உள்ளங்கள் மென்மையாகி இலகி விடுகின்றன. அவர்களின் உடலில் இருக்கின்ற ரோமக்கால்கள் எல்லாமே சிலிர் தெளிந்து விடுகின்றன. அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து கன்னங்களில் வழிந்தோட தொடங்கி விடுகின்றது. அவர்கள் தேம்பி தேம்பி அழ தொடங்கி விடுகின்றார்கள். அவர்களின் இறை நம்பிக்கை அதிகரித்து விடுகின்றது என்றெல்லாம் குர்ஆன் அவர்களை குறித்து படம் பிடித்து காட்டுகின்றது. குர்ஆன் ஓதும்போது அழுங்கள். அழுகை வரவில்லை எனில் அழுவதற்கு முயலுங்கள். ஏனெனில் குர்ஆன் ஹுஸ்னுடன் வேதனையுடன் அருளப்பட்டிருக்கின்றது என்று அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். குர்ஆனின் ஒரு சின்ன அத்தியாயத்தை வாசித்தாலும் பயங்கரமான நிகழ்வை குறித்து எச்சரிக்கின்ற அல் காரியா அத்தியாயமாக இருந்தாலும் சரி, அணு அளவு தீமையை செய்திருந்தாலும் அணு அளவு நன்மையை செய்திருந்தாலும் எல்லாமே அந்த நாளில் வெட்ட வெளிச்சமாகி விடும் என்று எச்சரிக்கின்ற அஸ்ஸில்சால் அத்தியாயமாக இருந்தாலும் சரி, அதில் மூழ்கி விடுங்கள். அல்லாஹ் என் முன்னால் இருக்கின்றான், என்னுடன் உரையாடுகின்றான், எனக்கு வழிகாட்டுகின்றான், இதை செய் இதை செய்யாத என்று தெளிவாக எடுத்துரைக்கின்றான். என்ன நடக்கப் போகின்றது, என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை குறித்தெல்லாம் விளக்குகின்றான் என்ற உணர்வுடன் மனம் ஒன்றி ஓத வேண்டும். நம்முடைய இதயமும் நம்முடைய மூளையும் நம்முடைய உடல் முழுவதும் குர்ஆனை ஓதுகின்ற வேள்வியில் பங்கேற்க வேண்டும். அல்லாஹ் நமது நற்செயல்களை ஏற்றுக்கொண்டு அவனது ஜன்னத்துல் பிர்தௌஸில் நமக்கு இடம் தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.